iMath யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு Exercise 2.5 12th sum. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th to 13th term. நல்லா புரிஞ்சுக்குமா? 6th term 8th term உடைய ரேஷியோ ஓகேங்களா? 6th term 6th and 8th term உடைய ரேஷியோ வந்து 7:9 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்றாங்கன்னா 9th and 13th டேர்மோட ரேஷியோ கேட்குறாங்க. சரி ஃபர்ஸ்ட் பாருங்க 6th டேர்ம்னா என்னம்மா? 6th டேர்ம் T6 அப்படின்னு சொல்லுமா? A plus 6 minus 1 into D சொல்லுவோம். 6 minus 1 5D, அப்போ A plus 5D. இப்போ நார்மலாக வந்து 6th டேர்ம்னா A plus 5D அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? A plus 5D. அதே மாதிரி இது A plus 5D. அடுத்தது 8th டேர்ம்னா A plus n minus 1 into D, 8 minus 1 into D வந்து 7Dன்னு சொல்லலாம். அப்போ A plus 7D equal to 7:9. இப்போ ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நார்மலாக பொதுவாக தெரிஞ்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A is to B ஈக்குவல் டு C is to Dன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இருந்தால் டூ டேர்ம்ஸ் வந்து ரேஷியோவில் இருந்தால் இதோட மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ், இந்த மீன்ஸ் வந்து சென்டரில் இருக்கிற ரெண்டு டேர்ம் வந்து மீன்ஸ்னு சொல்லுவோம், லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு டேர்ம் எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவோம். அப்போ த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அந்த சென்டரில் இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண வர ஆன்சரும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். இது நார்மலாக வந்து ரேஷியோவில் வர ரூல்ஸு. ஓகேங்களா? ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற நம்பர் பார்க்கும்போது அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும், ஃபஸ்ட்டு வந்து A plus 5D, லாஸ்ட் டேர்ம் வந்து 9, அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு சென்டரில் இருக்கிற நம் A plus 7D into 7. ஒன்று இப்படி எழுதிக்கலாம், இல்லைனா ரேஷியோவில் இருந்தால் டிவைடில் எழுதலாம், அது தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம். எப்படின்னா இந்த A plus 5D இங்கே பாருங்கள், A plus 5D by A plus 7D அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு 7/9 எழுதிட்டு இதை கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருந்தாலும் அதே ஆன்சர் வரும். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சரி, கிராஸ் பண்ணிட்டோமா? கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 9A 45D, அதேமாதிரி 7A 49D. இப்போ இந்த 7A லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா -7 ஆகிடும். இந்த 49 இருந்தால் -40, இந்த 45 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா ரைட் சைடு கொண்டு வந்தால் -45D ஆகிடும். இப்போ 9Aலேருந்து 7A லெஸ் பண்ணால் 2A, 49லேருந்து 45D லெஸ் பண்ணால் 4D. இதில் இந்த 2ஆல் டிவைட் பண்ணணும்னு வச்சுங்களேன். 2ஆல் இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் இந்த 2க்கு அந்த 4 கேன்சல் பண்ணால் 2 ஆகிடும். அப்போ A ஈக்குவல் டு 2D. A ஈக்குவல் டு 2D. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ A ஈக்குவல் டு 2Dன்றது ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கு. அதாவது ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 2 டைம்ஸ் காமன் டிஃபரன்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மள ஆக்சுவலாக அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 19th and 13th டேர்மோடைய ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ முதல்ல அதை கண்டுபிடிக்கலாம். 9th டேர்ம்னா என்னம்மா? 9th டேர்ம்னா A பிளஸ் நல்லா கொஞ்சம் A plus 9 minus 1D, அதாவது A plus 8Dன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 13th டேர்ம்னா A plus 13 minus 1 வந்து 12D, A plus 12D. அதான் அதோடைய ரேஷியோன்றதுனால ரெண்டுத்துக்கு இடையில ஈஸ்ட் அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. ஓகேவா? ரேஷியோ. இப்போ இந்த ஏக்கு பதிலாக 2Dன்றத சப்ஸ்டிட் பண்ணுங்கம்மா. ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? 2Dயை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே அதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏக்கு பதிலாக 2D சப்ஸ்டிட் பண்ணிடும். 2D plus 8D ஈஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே ஏக்கு பதிலாக 2D சப்ஸ்டிட் பண்ணிடும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10D ஆகிடும். 8D plus 2D வந்து 10D ஆகிடும். 10D ஈஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 2 ஆட் பண்ணிங்கன்னா 14D ஆகிடும். இப்போ ரெண்டுத்துலையுமே D கேன்சல் பண்ணிக்கலாம். ரேஷியோவில் இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 10:14 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? 2 டேபிள் அடிச்சோம்னா 5 டைம்ஸ் வரும். இதை 2 டேபிள் அடிச்சா 7 டைம்ஸ் வரும். அப்போ 9th அண்டு 13th நம்முடைய ரேஷியோ வந்து 5:7 அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க 13th sum. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday. ஊட்டியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து Monday to Friday வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த டெம்பரேச்சர் வந்து ஏபியில் இருக்கான். அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரலாம் ஏபியில் இருக்கான். இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும் டெம்பரேச்சர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா த சம் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0. நல்லா புரிஞ்சுமா? சம் ஆஃப் த டெம்பரேச்சர் மண்டேலேருந்து வெனஸ்டே வரலாம். அப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த 3 நாளுடைய டெம்பரேச்சர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்றாங்க? 0 டிகிரி செல்சியஸ் வருதுன்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் ஈச் ஆஃப் த 5 days. அப்போ 5 டேஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கிவன் டெம்பரேச்சர்ஸ் நல்லா புரிஞ்சுமா? கிவன் டெம்பரேச்சர்ஸ் ஆர் இன் ஏபி. கொடுத்துருக்கிற டெம்பரேச்சர் எல்லாமே ஏபியில் இருக்குது. எது?
T1லேருந்து அப் டு T5 வரலும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரலும் இருக்கிற டெம்பரேச்சர் ஏபியில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 டேஸ் அது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஆட் பண்ணால் 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். செகண்ட் டேர்ம் வந்து A + Dன்னு சொல்லுவோம். தேர்ட் டேர்ம் வந்து A + 2Dன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? 0 டிகிரி செல்சியஸ். இதில் ஏ இது ஒரு ஏ 3A ஆட் பண்ணி 3A + 3D ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோமா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக கொஷினில் வந்து இங்கே ஒரு கொஷின் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெனஸ்டே டு ஃப்ரைடே, வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரலாம் ஆட் பண்ணால் 18 டிகிரி செல்சியஸ் தான். வெனஸ்டேலேருந்து வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரலாம் ஆட் பண்ணால் 18 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ வெனஸ்டே வந்து என்னதா T3 T4 T5 அந்த 3 டேர்ம் ஆட் பண்ணால் நமக்கு 18 டிகிரி செல்சியஸ் அப்படின்றாங்க. இந்த 3 டேர்ம் என்ன சொல்லலாம், தேர்ட் டேர்ம் வந்து A + 2D A + 3D A + 4D ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ். இதை ஆட் பண்ணிங்கன்னா 3A + 9D ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், சப்ராக்டிங் ஃப்ரம் 1 ஃப்ரம் 2 ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுமா. ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் இந்த ஏ கேன்சல் ஆகிடும். ஏன்னா 3A வந்து என்ன ஆகும், நமக்கு கேன்சல் ஆகும் இல்லைங்களா? பாருங்க, ஸோ செப்பரேட் பண்ணுறாங்க, ஏ வந்து கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ ஏ கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ ஏ கேன்சல் ஆனால் நான் நமக்கு 6D ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ் வரும். ஏன்னா ரைட் சைடில் வந்து 0 டிகிரி 18 டிகிரி இருந்துச்சு. அப்போ செப்பரேட் பண்ணும்போது நமக்கு 18 வந்துடும். ஓகேங்களா? 3A கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா? அப்போ 6D ஈக்குவல் டு 18. அப்போ D ஈக்குவல் டுனா நமக்கு 3 டிகிரி செல்சியஸ். ஏன்னா இந்த 6 வந்து டிவைட் ஆச்சுன்னா 18 6ஆல் டிவைட் பண்ணால் 3 டிகிரி செல்சியஸ். அப்போ டியோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ டியோட வேல்யூ 3 அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒன்றுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, இல்லை செகண்ட். ஆக்சுவலாக இங்கே ஃபர்ஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா 3A + 3D இல்லையா? 3Dக்கு இருக்கிறதுல 3 போடுறாங்க. அப்போ 3 × 3 ஆக்சுவலாக ரைட் சைடில் 0. அப்போ 3 3 சார் நான் இது 9 ஆகுது. அப்போ 3A ஈக்குவல் டு -9. ஓகேங்களா? அப்போ A ஈக்குவல் டு -3. அப்போது ஏன்றது வந்து -3 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிச்சலாம் பாருமா. மொதல் டேர்ம் வந்து பாருமா, மொதல் டேர்ம் வந்து ஏமா, மொதல் டேர்ம் வந்து ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து மண்டே வந்து -3 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கு. அப்போ T1 வந்து -3 டிகிரி செல்சியஸ். அடுத்து T2 வந்து A + D. A + Dனா ஏ வந்து ஒரு -3, டி வந்து ஒரு +3 ஆட் பண்ணால் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ T2 வந்து செகண்ட் டே டியூஸ்டே அன்னைக்கு 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து T3 வந்து பார்த்தீங்கன்னா A + 2D. அப்படி கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் டேர்மை விட 3 ஆட் பண்ணுங்க. காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணால் 3 டிகிரி செல்சியஸ். T4 வந்து மறுபடியும் இதை விட 3 ஆட் பண்ணிங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ். அப்புறம் அதை விட 3 ஆட் பண்ணிங்கன்னா 9 டிகிரி செல்சியஸ். அவ்வளோதான். இதான் வந்து அந்த 5 டேஸோடைய டெம்பரேச்சர்ஸ். அடுத்து 14th பாருங்கம்மா. 14th sum. Priya earned ₹15,000 in first month. Thereafter, salary increases 1,500 per year. Her expenses are 13,000 during the first year, and the expenses increases 900 per year. How long it will take to her save 20,000 per month? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரியா அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 வந்து சேலரி வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து 15,000. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இயர் பர் இயர் வந்து 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மொதல் வருஷம் 15,000 வாங்கியிருக்காங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க 16,500 வாங்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 18,000 வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 1,500 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? 13,000 ரூபாய் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மந்த் வந்து செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து 900 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ முதல் வருஷம் 13,000 எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறாங்கன்னா, அப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னா ஒரு 900 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ அவங்க சேவிங்ஸ் எதாம்மா கேட்குறாங்க. இப்போ அவங்க மொதல் மந்த் எவ்வளோமா சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் மந்த் வந்து அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்க, 15,000 சேலரி வாங்கியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் எவ்ரி இயர் வில் பி ஃபஸ்ட் மந்த் கிடையாது, ஃபஸ்ட் இயர். ஆக்சுவலாக இங்கே மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் தான் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இயர் வந்து அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் எவ்வளோ இன்கம் அவங்களுக்கு வந்து 15,000, அதில் 13,000 வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க மொதல் மந்த் வந்து 2,000 சேவ் பண்ணுறாங்க. மொதல் இயர் ஃபஸ்ட் இயர். அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா 1,500 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அவங்களுடைய சேலரியில். அப்போ 16,500 வந்து அவங்களுடைய சேலரி.
ஆனால் அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பென்ஸும் 900 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு 900 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எக்ஸ்பென்ஸும். அப்போ 13,900 வந்து எக்ஸ்பென்ஸு. அப்போ அதை லெஸ் பண்ணால் அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து 2,600. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் 18,000 சேலரி 1,500 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதோட அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து 14,800, திரும்ப ஒரு அகைன் ஒரு 900 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து 3,200. ஸோ நமக்கு தேவை என்னன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து எப்போ வந்து 20,000 ஆயிருக்கும், அதான் அவங்க கேட்குறாங்க. சாரி, சேவிங்ஸ் வந்து எப்போ வந்து 20,000 ஆயிருக்கும், எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்க 2,000, 2,600, அப்புறம் 3,200. இது ஆக்சுவலாக ஒரு ஏபியில் இருக்கு. சரிங்களா? ஏபியில் இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. T2 - T1 = T3 - T2. எல்லாமே 600 வருது காமன் டிஃபரன்ஸ். அப்போ இது ஏபியில் இருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து A + n - 1 × D = Tn, nth டேர்ம் ஃபார்முலா. இந்த nth டேர்முக்கு தான் நீ 20,000 போடணும். அதாவது அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து எப்போ வந்து 20,000 20,000 அவங்க சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க இயருக்கு. இப்போ மொதல் வருஷம் 2,000 சேவ் பண்ணுறாங்களா, அடுத்த வருஷம் என்ன பண்ண 2,600, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3,200, இப்படி போயிட்டே இருக்கா. அவங்க எப்போ வந்து 20,000 சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஎன் இருக்க இடத்துல 20,000 போட்டுக்கணும். பாருங்க, இந்த A + n - 1 × ஃபார்முலால அங்கே டிஎன் இருக்க இடத்துல 20,000 போட்டாங்களா. லெஃப்ட் சைடில் வந்து ஏ வந்து ஆக்சுவலாக இந்த ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது, ஏ வந்து 2,000, டி வந்து 600. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2,000 + n - 1 × டிக்கு வந்து 600 சப்ஸ்டிட் பண்ணிச்சு. இந்த 2,000 வந்து ரைட் சைடு கொண்டு போனால் -2,000 ஆகிடும். அப்போ வந்து 18,000 ஆகிடும். அப்போ n - 1 × 600 = 18,000. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா n - 1 = இந்த 600 வந்து டிவைட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், கேன்சல் பண்ணால் 30 ஆகும். இந்த 20 கேன்சல் பண்ணி 30 ஆகுது. அப்போ n - 1 = 30. அப்போ n = 30 + 1 31. அப்போ 31வது வருஷம் அவங்க வந்து இதே மாதிரி போயிட்டே இருந்தா அங்கே 31st அந்த இயர் மட்டும் மொத்தமா சேவ் பண்றது இல்ல. சரிங்களா? மொத்தமா சேவ் பண்றது இல்ல. அவங்க கேட்கறது அந்த அந்த எந்த இயர்ல கரெக்டா 20,000 சேவ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஒவ்வொரு வருஷமா 2,000, 2,600, 3,200 அப்படி சேவ் பண்றாங்க இல்லையா. அப்போ இது இப்படியே போய் போனா 4,000 வரும், 5,000, 10,000, 15,000, 20,000 அப்படியே ஒவ்வொரு வருஷமா வந்துட்டே இருக்கும் இல்லையா. அதுல 20,000 வந்து எந்த இயர் அப்படின்னா 31st இயர், 31வது வருஷம் அவங்க 20,000 வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் an AP. அதில் பாருங்க A + D, A + 2D ப்ளஸ் எல்லாமே பாருங்க ப்ளஸ் அடிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு சம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பாருங்க. SN = SNனா SNோட மீனிங் என்னன்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ், அதாவது எத்தனை டேர்ம் இருக்கு அது எல்லாத்தையும் நான் சம் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு பேர் தான் SN = n/2 × 2A + n - 1 × D. இதான் சம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். இப்போ எந்த டேர்ம்லேருந்து எந்த டேர்ம் வரலும் சம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் மொதல் டேர்ம் எதுவோ அதை சப்ஸ்டிட் பண்ணும் ஏ இருக்க இடத்துல. அதேமாதிரி டி இருக்க இடத்துல காமன் டிஃபரன்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும். மொத்தம் எத்தனை டேர்ம் சம் பண்ணும், 5 டேர்ம்ஸா 10 டேர்ம்ஸா 20 டேர்ம்ஸான்றது என்ன சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். இப்போ 1 + 3 + 5 + ஸோ அன்சோன் எழுதிட்டே போயிட்டு ப்ளஸ் இப்போ 1,115 சொல்கிறான்னு வச்சுங்களேன். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கஷ்டம் இல்லையா. ஒவ்வொரு டேர்ம்ஸ் எழுதி அதை ஆட் பண்ணி போகணுன்னா கஷ்டம். அதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். எது 1லேருந்து அப் டு 1,115 வரலாம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு SN ஃபார்முலா இருக்கு. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்கு SNக்கு, n/2 × A + L. இது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, சப்போஸ் நமக்கு காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்காம கடைசி டேர்ம் L கொடுத்துட்டான்னு வச்சு, கடைசி டேர்ம் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், ஈஸியா நம்ம சம் பண்ணிடலாம். L கடைசி டேர்ம் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா விட இந்த ஃபார்முலா ஈஸி. ஆனா கடைசி டேர்ம் தரணும், L கொடுக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இந்த ரெண்டு ஃபார்முலா தான்மா. இந்த ரெண்டு ஃபார்முலா அது இல்லாமல் நம்ம பேசிக்காக டி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். T2 - T1 இல்லை T3 - T2 அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டிஎனுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லை, A + n - 1 D. அந்த ஃபார்முலா எல்லாமே ஆஸ் யூஷுவலுங்க வரும். சரிம்மா. சார் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கம்மா. எக்ஸாம்பிள் 2.31. நல்லா கொஞ்சம் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாரு. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ். முதல் 15 டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ண சொல்கிறேன், சம் பண்ண சொல்கிறேன். ஓகே, முதல் 15 டேர்ம் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துட்டு என்ன கொடுத்துறாங்க, 8 வந்து ஒரு டேர்ம் கொடுத்துறாங்க, 7 1/4 ஒரு டேர்ம் கொடுத்துறாங்க, 6 1/2 ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, 5 3/4 ஒரு டேர்ம் கொடுத்துருங்க. இது மாதிரி கொடுத்துட்டே போகிறாங்க. இதே மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் தான் 15 டேர்ம்ஸை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. 15 டேர்ம்ஸை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஏ என்னன்னு எழுதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து 8. காமன் டிஃபரன்ஸ் எப்படிமா, செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் செப்பரேட் பண்ணு. செகண்ட் டேர்ம் வந்து 7 1/4, அதுலேருந்து 8 செப்பரேட் பண்ணும். ஆக்சுவலாக 7 1/4 இருக்கு இல்லையா, இது மிக்சரில் இருக்குது. இம்ப்ராப்பராக மாற்றினா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 7 4 28, 28 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 29/4. அப்போது 29/4லேருந்து எதை லெஸ் பண்ணுமா, 8 லெஸ் பண்ணும்.
29/4லேருந்து 8 லெஸ் பண்ணும். அப்போ எல்சிஎம் எடுத்துன்னு வச்சுங்களேன், கிராஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் அதாவது 29 மைனஸ் 32/4 வரும். அப்போ -3/4 வரும். அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து -3/4. ஓகேங்களா? இப்போ சம் பண்ணோம். என்ன ஃபார்முலா பாருங்க, Sn = n/2 இன்ட்டு 2a + n - 1. n-க்கு வந்து என்ன பண்ணுங்க, n வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ n வந்து 15. ஓகேங்களா? n/2. a வந்து என்ன பாருங்க, a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a வந்து 8. அப்போ 2 × 8 ப்ளஸ் n-க்கு வந்து 15 தானே, 15 - 1 × d வந்து -3/4. இப்போ 15/2 இங்கே 8 2 சார் 16 மைனஸ் இது வந்து 14 ஆகும். மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ 14 மைனஸ் ஒரு 3/4 சரி மல்டிப்ளை தானே பண்ணோம். 14 இன்ட்டு ஒரு -3/4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை 2 டேபிள் அடிச்சுன்னு வச்சுங்களேன், 7 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ். அப்போது -21/2 வரும். கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். இது எல்சிஎம் எடுத்து கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணிங்கன்னா 15/2 இந்த கிராஸ் பண்ணிங்கன்னா 32. அப்போ என்ன வரும், நமக்கு 11/2 வரும். அப்போது 15 × 11 வந்து 165/2 × 2 வந்து 4 ஆன்சர். 160/4 இஸ் ஆன்சர். அப்போது இந்த 8லேருந்து நல்லா புரிஞ்சு, இந்த 8லேருந்து 15 டேர்ம். இப்போ இங்கே ஆக்சுவலாக எத்தனை டேர்ம் கொடுக்குறாங்க, 4 டேர்ம் தான் கொடுக்குறாங்க. இதே மாதிரி எழுதிட்டே போனோம்னா 15 டேர்ம்ஸ் எழுதும் இல்லையா, அந்த 15 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணால் 165/4 வரும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஒவ்வொரு டேர்மும் எழுதி நம்மளால ஆட் பண்ண முடியாது இல்லையா, அந்த 15 டேர்மும் ஒவ்வொன்றும் எழுதி நம்ம ஆட் பண்ணோம்னா கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணி அழகாக இந்த SN ஃபார்முலா எப்போனா இது ஏபியா இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது அடுத்த ப்ராப்ளம் வருமா, ஃபைண்ட் த சம் ஆஃப் 0.40 0.43 0.46 ப்ளஸ் அண்ட் so on +1. ஹியர் த வேல்யூ ஆஃப் n இஸ், அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து n கொடுக்கல, முதல்ல என்ன பண்ண n கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது ஏபி தான் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஏபி தான். ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0.40. ஓகேங்களா? எல் கொடுத்துட்டாங்க, இந்த லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, எல் வந்து 1. காமன் டிஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் செப்பரேட் பண்ண 0.43 0.40 லெஸ் பண்ணால் 0.03. ஓகே, எல் கண்டுபிடிச்சு. இப்போ n கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா பாருங்க, L - a/d + n. இது போன எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம் நம்ம. எல் வந்து 1 - 0.40 டிவைடட் பை 0.03 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் வருது. இதோட வேல்யூ 20 வரும். எப்படின்னா 0.60 வரும் பை 0.03 வரும். இது என்ன பண்ணலாம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும்னு வச்சுக்க. அப்போ என்ன வரும்னா 6/3 வரும். ஓகேங்களா? 0.60 பை 0.3 வரும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 60/3 வரும். சிம்பிளை பண்ணால் 20 வரும். அப்போ 20 + 1 வந்து உங்களுக்கு 21 வரும். ஓகேங்களா? அப்போ n வந்து 21 கண்டுபிடிச்சிடும். இப்போ இது SN ஃபார்முலா அப்ளை பண்ணி SN = n/2 × a + l. ஏன் இந்த a + l ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, நமக்கு லாஸ்ட் டைம் கொடுத்தாங்கல்ல, அப்போ ஈஸி நமக்கு. அப்போ n வந்து 21/2 ப்ளஸ் a வந்து 0.40 ப்ளஸ் l வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த 0.40 1 ஆட் பண்ணால் 1.40. ஆக்சுவலாக 21/2 இது பண்ணால் 10.5 வரும். 10.5 இன்ட்டு ஒரு 1.40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 14.7 ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் 21 டேர்ம்ஸ் வந்து சம் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 14.7 வந்து வரும் அப்படின்றது நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சு